ராகுல் காந்தி எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ, அவர் அதுக்கப்புறமும் சரி 2024க்கு அப்புறமும் சரி, அவர் சொன்னதெல்லாம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ மக்கள் தொகையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த பேக்வேர்ட் கேஸ்ட் ரிலேட்டடாக அரசியலை முன்னிறுத்தி வச்சார் அவர். அதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது 2011 சென்சஸ் எடுத்த டேட்டாவை இவங்க கொடுக்கல வெளியில். பட் அதில் வரக்கூடிய தகவல் என்னென்னா, பிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்வர்ட் வந்து நிறையா வந்து இதுவாயிருக்கு, பாப்புலேஷன் ஹஸ் இன்க்ரீஸ். ஆனால் அதுக்கேற்ற ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறது வந்து உள்ளே இருக்கிற டேட்டா. அப்படின்னா வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலைங்கிறது வேறு விஷயம். பட் இவங்க அரசாங்கத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஜேபி அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்ததுனால பிஜேபி அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதை தொட்டோன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது கூட உட்பிரிவுகள் நிறையா இருக்குன்ற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால பிஜேபி ஒரு மாரல் ஸ்டாண்ட்ஸாக வச்சுருந்தாங்க ஆஸ் அ பாலிசியாக. ஈவன் அந்த ப்ரீவியஸ் சென்சஸ் எடுக்கும்போது கூட சொன்னாங்க, நாங்கள் அந்த கேஸ்ட் பேஸ் எடுக்க மாட்டோம், அந்த அந்த கொஸ்டினை கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க.